படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள். விவேக் பிரசன்னா வந்து பிளசண்டா நடிச்சிருக்காப்ல. எல்லாத்தையும் தாண்டி பூர்ணிமா ரவி வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. நல்ல படம், ஒன் டைம் வாட்சபிள். ஸ்டோரி வந்து ஒன்றும் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கானு எவ்வளவு ஏங்குறாங்க, சில பேர் பார்த்தா அசால்ட்டா குழந்தை கிடைச்சது அவங்க எவ்வளவு கருக்கலைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் படம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்ல ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான், ரொம்ப பெஸ்டான சொல்லு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, வேற லெவலு. கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க தேட்டர்ல. வேற லெவல்ல இருக்கு. இதோ தலைவன் வேற லெவல் தலைவன் சொல்லிட்டேன். தலைவன் வந்து கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கு, பாருங்க ஃபுல்லா பாருங்க தெரியும். கண்டிப்பா அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே. உண்மையிலே வேற லெவல் இருக்கு. இங்க டைம் எப்படி போச்சுன்னே தெரியல எனக்கு. பார்க்கும்போது தான் பாண்டே கால்ன்ற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. மற்றபடி உள்ள உட்காந்து சரி இன்டர்வல் வந்து மட்டும் தான் தெரியுது. மற்றபடி கதை சர்றன்னு போயிடுச்சு. தலைவன் வேற லெவலில் பண்ணியிருக்கான். எல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக தான் இருந்தது. பட் ஓவராலா இந்த குழந்தை இல்லாம இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஆல்டர்னேட்டா நிறைய விஷயத்தை தேடி போறோம். ஸோ அதுல என்னென்ன ஸ்கேம் நடக்குது, அதுல என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்றது வந்து டேரக்டர் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாம கிளியரா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்காம அதை எப்படி நம்ம கோத்ரூ பண்ணி நம்ம வாழலாம் அப்படின்றது வந்து இந்த படத்துல அவர் சொல்ல வந்து சொல்லியிருக்காரு, கிளியரா சொல்லியிருக்காரு. அண்ட் ஓவரால் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. விஜய் பிரத்து வந்து ப்ரோ நல்லாவே பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. அண்ட் பூர்ணிமாவும் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக்கும் நல்லா ஓகட்டா இருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் மூவி. எல்லோருக்கும் வணக்கம். டிராமா படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு விழிப்புணர்வான படமா தான் இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு படத்தை எடுத்து வெளியே கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல கொஞ்சம் தயாரிப்பாளர், இயக்குனர்கள் எல்லாருமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெளியிட்டிருக்காங்க, எல்லாருமே பார்க்கலாம். கொஞ்சம் விழிப்புணர்வான ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மருத்துவ உலகத்துல வந்து எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுவோம், அதாவது எல்லா மருத்துவர்களும் இல்ல, போலி மருத்துவர்களால் எப்படி ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது, தன் குறைய வந்து அவங்க அவங்க எப்படி ஏமாத்துறவங்க எப்படி பிளஸ் ஆக்கிக்கிறாங்க அப்படிங்கிறத படமா எடுத்து காமிச்சிருக்காங்க. முடிந்தவரை மனித நேயத்தோட இருங்க, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுங்க. அதுவே நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு ஆண்மைத்தனம் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்லியிருக்காங்க, கதையம்சமா சொல்லியிருக்காங்க. எல்லா நடிகளும் நல்லா நடிச்சிருக்காங்க. மனமார்ந்த வாழ்க்கை. டிராமா படம் இப்பதான் பார்த்துட்டு வெளியே வரோம். ஸோ ரொம்ப ஃபேமிலி பேக்கேஜான ஒரு படம், ஒரு நல்ல கருத்துள்ள படம். ஒரு பெரிய ஸ்கேம், இப்போ நடக்கிற பெரிய ஸ்கேம், இந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ண முடியுமான்ற அளவுக்கு ஒரு ஸ்கேம் வந்து துணிச்சலா டைரக்டர் சொல்லியிருக்காரு முதல் படத்துல. வாழ்த்துக்கள். படம் வந்து தேட்டர் வந்து பாருங்க, கண்டிப்பா கருத்துள்ள படம் தான். ஏன்னா இப்போ 10 பேர் கல்யாணம் ஆகுதுன்னா அதுல 8 பேருக்கு தான் வந்து பேபி ஃபார்ம் ஆகுது, 2 பேருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம டாக்டர் தேடி போறோமோ அந்த டாக்டர் வந்து இவ்வளவு ஸ்கேம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலியா அப்படின்னு சொன்னா. அதாவது எப்படின்னா ஒரு நல்ல கருத்துள்ள படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகான கருத்தை ரொம்ப டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 விதமான இது ஃபெர்டிலிட்டி சென்டர் நம்ம போய் அதுல நடக்கக்கூடிய ஸ்கேம்னால எவ்வளவு பிரச்சனைகள் ஆகுங்கிறதையும், அது நிறைய பேர் வெளில சொல்ல முடியாம இருக்காங்கிறதையும் ஈஸியா காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி வந்துட்டு ஒரு இது சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே குழந்தை வேணும் குழந்தை வேணும் ஓடுறாங்களே தவிர எத்தனையோ குழந்தை அப்பா அம்மாக்காக இயங்குது, ஏன் அவங்களை அடாப்ட் பண்ணிக்கணும்னு தோணல அப்படிங்கறதையும் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் காமிச்சிருப்பாங்க. அதுலயே வந்து பாயிண்ட் ஆஃப் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம குழந்தைக்காக ஓடுறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டா அவங்க அதுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் காமிச்சிருப்பாங்க.